தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக லான்ச் ஆன Redmi Note 7 Pro இதில் எக்கச்சக்கமான கேள்விகள் வந்த வண்ணமாக இருந்தது. நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோவில் இருக்கட்டும், அது இல்லாமல் இப்போ ட்விட்டரில் கேட்டதிலும் சரி எக்கச்சக்கமான கொஷின்ஸ் இருந்தது. அதில் ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், ரிப்பீட்டட் கொஷின்ஸ்க்கு இப்போ இந்த FAQ சீரீஸில் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ Redmi Note 7 Proவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சந்தேகங்களும் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ முதல்ல வந்திருக்க கொஷின் என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ PUBG இதில் விளையாட முடியுமா? Snapdragon 675 ப்ராசர் கொடுத்துருக்காங்க, இதில் PUBG விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து HDRல விளையாட முடியுமானும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், PUBG இதில் நீங்கள் விளையாடலாம், ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து ப்ளே ஆகுது. நான் நம்மளுடைய டெடிகேட்டட் கேமிங் ரிவ்யூ போடும்போது உங்களுக்கு அதை பற்றின முழு விளக்கங்கள் கிடைக்கும். அதே போல் HDRல ப்ளே ஆகுமான்னு கேட்குறாங்க. HDRல ப்ளே ஆகாது, பிகாஸ் இதில் HDR சப்போர்ட் கிடையாது. இரண்டாவது கொஸ்டின் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் LED இதில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது, மேலே எங்கேயும் வந்து கொடுக்கல, அதுக்கு பதில் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க கீழ் பகுதியில். ஸோ நார்மலாக நீங்கள் சார்ஜ் போடும்போது மிஸ்டு காலோ மெசேஜஸும் வந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். மூன்றாவதாக இதில் கேமரா டு API அதோடைய சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் Gcam நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது இதில் இன்னும் வந்து கம்ஃபர்டபிலிட்டி அந்த அளவுக்கு வந்து வரல. ஸோ கம்ஃபர்டபிலிட்டி வந்ததுக்கு அப்புறமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுற ஷார்ட்ஸ் நல்லா வரும். பட் இப்போதைக்கு Gcam அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான்காவதாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 48 மெகாபிக்சல் கேமரா உண்மையான கேமராவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, இதில் இருக்கக்கூடிய Sony IMX5X6 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் 48 மெகாபிக்சல் சப்போர்ட் பண்ணக்கூடிய சென்சர் தான். அந்த சென்சர் கண்டிப்பாக 48 மெகாபிக்சலுக்கான அந்த இமேஜை கேப்சர் பண்ணுது. பட் கேப்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த இமேஜ் ஆன் பண்ணுறதுக்கு காசு கட்டணும் அப்படின்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய கேமரா செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங் ஆப்ஷன்லேயும் வந்து 48 மெகாபிக்சல் இருக்குது ஆட்டோ மோடில். அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ரோ மோடில் போய் அதை 48 மெகாபிக்சல் அப்படின்றத ஆன் பண்ணணும். ஸோ அப்படி ஆன் பண்ணும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு இமேஜாக வருது. ஸோ சைஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த 48 மோடில் உங்களால் போர்ட்ரேட் மோடோ இல்லாட்டி HDR மோட்லேயே வந்து இமேஜஸ் வந்து இப்போதைக்கும் ஷூட் பண்ண முடியாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமான கேள்வின்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ரெட்மியுடைய அந்த பில் குவாலிட்டி எல்லாம் பார்க்கும்போது இது கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் அதெல்லாம் கொஞ்சம் மெட்டல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அலுமினியம் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதில் முழுக்க பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் முன்னாடி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னிங் கோரில்லா கிளாஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். உங்களுக்கு அந்த மெட்டல் அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு வந்து நல்லா சாலிடான ஒரு ஃபினிஷிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு 5 ஃபீட் நீங்கள் இந்த ஆங்கிள்லேருந்து இந்த ஹைட்லேருந்தெல்லாம் ட்ராப் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து தப்பிச்சிக்கிற அளவுக்கே வந்து ஓரளவுக்கு வந்து பில் குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இப்படி வச்சு இப்படி வளைச்சா உடையுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடையிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம், மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். பிகாஸ் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு விலையும் கம்மி பண்ணணும், அதே போல் இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுக்கணும் போது எல்லாமே வந்து கொடுக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து 1-2 விஷயத்தில் காம்ப்ரமைஸ் இருக்கும். இவங்க பில் குவாலிட்டியை வந்து மெட்டல்லேருந்து பிளாஸ்டிக்கில் எடுத்து வந்தது மூலியமாக அதை பண்ணியிருக்காங்க. மேபி இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபோன் இப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்றவங்க கிட்ட நீங்க இந்த பட்ஜெட்ல உடையாத ஸ்மார்ட் போன் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட எது இருக்குன்னு எல்லா ஸ்மார்ட் போனையும் உடைச்சு காமிக்க சொல்லி நீங்க நல்ல ஸ்மார்ட் போன் எது உடையாம இருக்குன்றத பார்த்து சொல்லுங்க. மேபி எனக்கும் சொன்னீங்கன்னா நானும் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இந்த பட்ஜெட்ல அதிகமான பட்ஜெட்ல வரக்கூடிய பிளாஸ்டிக் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்கு. மேபி ஜெரி ரிக்ஸ் எவ்ரிதிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை உடச்சே வந்து காமிச்சிருக்காரு. அவர் மற்ற ஸ்மார்ட் போனையும் உடச்சு காமிச்சாருன்னா இந்த பட்ஜெட்ல இந்தியாவில் வாங்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் நார்மலாக ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறவங்க எப்படியும் வந்து கேஸ் போட்டுருவீங்க, மேலே டெம்பர் கிளாஸ் ஒட்டுவீங்க, அதெல்லாம் வச்சு நீங்கள் பாக்கெட்லாம் வச்சு அடிக்கடி யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூமே வரல. ஸோ 90% வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்படி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆட்ஸ் வருதான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வருது. MIUI 10ஆகவே இருந்தாலும் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து லாக் ஸ்க்ரீன்லேருந்து எல்லா இடத்துலையுமே ஆட்ஸ் வருது. உங்களுக்கு ஆட்ஸ் வேணான்னா இந்த ஃபோன் பக்கமே வராதிங்க. அதுதான் வந்து நான் சொல்லுவேன். பிகாஸ் விலை கம்மியாக கொடுத்துட்டு அவங்க ஆட்ஸும் கொடுக்குறேன்ற பேரில் கொடுத்துட்ருக்காங்க. மேபி அது அவங்க பிஸ்னஸ் மாடலாகவே இருந்தாலும் நிறைய பேருக்கு அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கடுப்பாக தான் இருக்குது, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். ஸோ அப்படி ஆட்ஸ் வரதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்குன்னா வேறு ஏதாச்சும் ஃபோனை செக் பண்ணி பாருங்கள். இது வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆட்ஸ் ஓகேன்றவங்களுக்கு கண்டிப்பாக ஆட்ஸ் வருது. அதுதான் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டான ஆன்சர்னு சொல்லலாம். அடுத்ததாக டிஸ்பிளேல LTPS யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது அவ்வளோ மிகைப்படுத்தி சொன்னாங்க. காரணம் என்னென்னா இது ஒரு புது விதமான டெக்னாலஜி. ஸோ LTPS அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் பாலிசிலிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு புது விதமான டெக்னாலஜியில் உங்களுக்கு இதோடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாக வந்து இதாக இருக்காது. கூடவே வந்து உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ்லேருந்து இதில் வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஸோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டெக்னாலஜியை கம்பேர் பண்ணும்போது ஒரு சூப்பர் AMOLED சாம்சங்கில் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளே அளவுக்கு இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. சூப்பர் AMOLED கண்டிப்பாக வந்து டாப்பான ஒரு டிஸ்பிளே தான். பட் இது வந்து இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் நீங்கள் மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து ஓகேவான ஒரு டிஸ்பிளே அப்படின்னே சொல்வேன். பட் நீங்கள் சூப்பர் AMOLED டிஸ்பிளே சாம்சங் கூட வந்து இதை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது.
ஸோ இப்போ ரெண்டு ஆப்ஷன் கேட்குறாங்க, 4GB RAM 64GB வாங்கலாமா இல்லை 6GB RAM 128GB வாங்கலாமான்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் 14000 மற்றும் 17000 அந்த 3000 ஒர்த்தான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு நான் சொல்வேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கேமராவை அதிகமாக யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா, அதுவும் 48 MP கொடுத்துட்டு யாராச்சும் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணும்போது 64GB உங்களுக்கு போதுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு சில டைமில் போதாதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வாங்கும்போதே ஒரு 3000 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் த ஸ்டோரேஜ் கிடைக்குது. கூடவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக ஒரு 2GB ரேமும் கிடைக்குது. ஸோ உங்களால் ஒரு 3000 எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் 6GB RAM வாங்கிக்கோங்க. இல்லை எங்கள் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னா இதுவே வந்து உங்களுக்கு போதிய அளவில் இருக்கும். ஸோ தேவையான ஷார்ட்ஸ் மட்டும் நீங்கள் 48 MP ஷூட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட்மி கம்பெனிங்க மட்டும் இவ்வளோ கம்மியாக வந்து மொபைலை வந்து சேல் பண்ணுறாங்க, என்ன தான் வந்து இவங்க ட்ரிக் இருக்குது, என்ன தான் வந்து ஏமாத்துறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்க இன்வென்ட்ரி வந்து ரொம்ப அதிகமாக வந்து வச்சிருக்காங்க. டேரெக்டாக வந்து ஒரு சில காம்பனன்ட்ஸ் கிட்ட வந்து இவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது இன்வெர்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது. கூடவே இவங்க இந்த ஆட் மாடலில் நம்ம சம்பாதிக்கும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து ஈஸியாக அந்தளவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதால இவங்களே வெறும் 5% மார்ஜினை வச்சு தான் இன்றைக்கு வரைக்கும் ஓட்டுறோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த மாடல் சொன்னது போலவே வந்து மெட்டல்லாம் கிடையாது, பிளாஸ்டிக் தான். ஸோ அந்த வச்சு எல்லாமே இவங்க வந்து கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி மாடல் கம்மியாக கொடுக்கறதுனால தான் இப்போ மற்ற மொபைல்ஸும் வந்து ப்ரீமியம்ல இருந்தெல்லாம் கம்மியாக வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்களால கொடுக்க முடியும்னா அவங்களாலையும் முடியும் அப்படின்றத அவங்களும் பண்ணுறாங்க. மற்றவங்க மார்க்கெட்டிங்க்கு அதிகமாக வந்து செலவு பண்ணுவாங்க. பட் இவங்க ₹1 கூட மார்க்கெட்டிங்க்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் செலவு பண்ணலாம். இப்போ தான் டிவியில் அங்கங்கே ₹1 கொடுத்து ஆடெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஆஃப்லைனில் அவைலபிள் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஆஃப்லைனில் அஃபிஷியலாகவே அவைலபிள் ஆகிடுச்சு. Note 7 வந்து இப்போ ஆல்ரெடி வந்து அவைலபிள் ஆகிடுச்சு. நிறைய பேர் வாங்கி இப்போ ரிவ்யூ எல்லாமே அதில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் எனக்கும் வந்து ரிவ்யூ நோட் வரல. ஸோ வாங்கி தான் ரிவ்யூ பண்ணணும் போல் மோஸ்ட்லி. ஸோ ஆஃப்லைன் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மீ ஹோம்லேயோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் இருக்குன்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா போய் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா காசுன்றது ₹500 தான் அப்படி இருக்கும் மோஸ்ட்லி. அதுக்கு மேலே வந்து கொடுத்து நீங்கள் வாங்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் அவுட் ஆகட்டும். ஃப்ளாஷ் சேலில் எப்படி ஃபோன் வாங்குறது நிறைய பேருக்கு கூடிய சந்தேகம். பட் ஃப்ளாஷ் சேல் அப்படின்றது வந்து முற்றிலும் மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நானும் சொல்வேன். பிகாஸ் எவ்வளோ யூனிட் வருது, உண்மையிலே எவ்வளோ யூனிட் வந்து சேல் ஆகுது அப்படின்றது எதுவுமே வந்து அவங்க சொல்கிறது கிடையாது. லக்கில் யாருக்காச்சும் கிடைச்சா தான் உண்டு. நானும் அப்படி தான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இவ்வளோ யூனிட்ஸ் வருது, இவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பட் எவ்வளோ என்ன ஏதுன்றது இன்றைக்கி வரைக்கும் அவங்க சொல்லாமல் வந்து போகிறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ளாஷ் சேலில் வாங்கணும்னா 1-2 டேப்ல ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நெட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்டில் எதுவும் ரன் ஆகாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடியே சைன்இன் பண்ணி வச்சுட்டு. இதில் FM அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதில் FM வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்லோ மோஷன் வீடியோ எவ்வளோ வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1080 120 FPS 720 120 FPS வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இதில் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. EAS வந்து சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து 1080p வரைக்கும் வந்து 60 FPS எடுக்கும்போது வரைக்கும் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. 4Kவும் இதில் இருக்குது. பட் 4Kல நீங்கள் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சார் இன்ஃபர்மேஷன் கேட்குறவங்களுக்கு இதில் 1.6 W/kg வந்து நார்மலான சார் வேல்யூ இருக்குது. ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 0.96 W/kg. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் 0.83 W/kg. ஸோ லிமிட்ஸ்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு ஓகேவான்றது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் கூகுள் லென்ஸ் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு ஆமாம், இதில் கூகுள் லென்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்கு. பட் இதோட பேக் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஷைனியாக தான் இருக்குது. பட் ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கேஸ் வாங்கி போட்டே ஆகணும். பாக்ஸில் அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை தனியாக ஒன்று வாங்கினாலும் சரி, பட் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ரொம்பவே வந்து ஸ்லிப்பரியாக இருக்குது. எடுக்கிறதுக்கு கையில் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்பவே வந்து பயமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்வேன். யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப பெருசாக தெரியல. யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து ஸ்லீக்காகவே இருக்குது. வெயிட்டும் வந்து அந்தளவுக்கு வந்து தெரியல, நல்லா இருக்குது. கேமரா பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்லிம்மெல்லாம் கிடையாது. ஸோ கீழே வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூவை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மொபைல் ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் நார்மல் யூசேஜில் ஹீட்டிங் கிடையாது. பட் கேமிங் விளையாடும்போது கண்டிப்பாக ஹீட் ஆகுது. பட் எவ்வளோ ஹீட் ஆகுது என்னன்றது நம்மளுடைய டெடிகேட் கேமிங் ரிவ்யூ நான் போடும்போது அதில் கண்டினியூஸாக கேம்ஸ் விளையாடும்போது எவ்வளோ ஆகுது என்னன்றதை நான் உங்களுக்கு அங்கே சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாச்சை வந்து நம்ம ஹைட் பண்ண முடியுமா? இந்த நாச் வந்து ரொம்பவே வந்து நல்லா இல்லை. இதை ஹைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க. ஹைட் பண்ண முடியும். பட் ஹைட் பண்ணதை விட ஹைட் பண்ணாமல் இருக்கும்போது தான் நல்லா இருக்குது. என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். நீங்களும் என்னன்றதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ், ஒரு சில இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே எங்கள் ஆன்சர் வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதை தவிர வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மேபி நம்மளுடைய ஃபுல் ரிவ்யூவில் நான் எல்லாத்தையுமே சேர்த்து வந்து கவர் பண்ணுறேன். டெடிகேட் கேமிங் ரிவ்யூ வேணுமான்றதை நீங்களே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். யாராச்சும் Redmi Note 7 வாங்கணும் அப்படின்றாங்க, Redmi Note 7 Pro வாங்கணும் அப்படின்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.